முன்னாள் அமைச்சரும் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான திரு செந்தில் பாலாஜி அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே, இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளின் கூட்டணி கட்சிகளினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய தோழர்களே, 6,38,00,000 பேர் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு 31 நாளில் அவர்களுக்கு அந்த படிவத்தை கொடுத்து மீண்டும் திரும்ப வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு நேற்று படிவம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். எத்தனை நாள் கழிச்சு? 10 நாள் கழிச்சு. ஒரு படிவம் கொடுப்பதற்கே 10 நாள் ஆயிருக்கிறது. இன்னும் 21 நாட்களிலே எப்படி அதை நிரப்பி மீண்டும் வாங்குவார்கள் என்பது நிச்சயமாக ஐயத்துக்குரிய ஒன்று. இதைத்தான் மிக குறுகிய காலத்திலே இதை செய்யக்கூடாது என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் கூறியதை போல, என்றைக்கு அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த குழுவிலே இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கினார்களோ அன்றைக்கே நாம் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். இவர்களுக்கு அடிமையாக இருக்கிற ஞானேஸ்வரம் என்கிற ஒரு RSS காரரை கொண்டு வந்து வைத்து இன்றைக்கு பீகாரிலே 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். டெல்லியிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், ஒரே ஒரு படம் 20 இடத்துல இருக்கிறது. அந்த படம் யாருடையதுன்னா இந்திய குடியுரிமையே இல்லாத ஒருவர். இவர் பேர் உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் யாராலும் சொல்ல முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் பிரேசில் நாட்டிலை சேர்ந்த ஒரு மாடல். அந்த படம் இப்ப எப்படி வந்ததுங்க? மோடி சொல்கிறார்களே டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லிவிட்டு ஏன் பேனாவும் பேப்பர் எடுத்துட்டு வர்றீங்க வீட்டுக்கு? நீ டிஜிட்டல் இந்தியான்னு தான் சொன்ன, பேனாவும் பேப்பர் எதுக்கு எடுத்துட்டு வர்ற? ஒரு தனி நபர் உறுதியாக இந்த படிவத்தை நிரப்ப முடியாது. நேற்று பார்த்த அந்த படிவத்தை பார்த்து நானும் ஆச்சரியப்பட்டேன். 2002 2005 இருக்கக்கூடிய அந்த விவரங்களை நீங்க அந்த ஆப்ஸுக்கு அந்த வெப்சைட்டுக்கு போகாம நீங்க நிரப்பவே முடியாது. நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டெல்லியிலே மரியாதைக்குரிய ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார், எப்படி 20 இடத்துல இந்த பிரேசிலுடைய மாடல் பெயர் வந்தது என்று கேட்கும் போது இதே தேர்தல் ஆணையமும் பிஜேபியினுடைய பொறுப்பாளர்களும் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? ஏன் நீங்க அப்பொழுதே அதை பார்த்து தடுத்து நிறுத்தி இருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாங்க பார்த்து தடுத்து நிறுத்தாமல் இருந்தா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? அதுதான் தேர்தல் ஆணையமா? ஆக நமக்கு நிறைய வேலை இருக்கிறது. பார்த்து தடுத்து நிறுத்தாமல் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இதுதான் இங்கே உண்மையான நிலைமை. ஒரு காலத்தில் இதே தேர்தல் ஆணையம் தன்னார்வ தன் அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், TN சேஷன் ஒருத்தர் இருந்தார் அந்த அதிகாரி. அப்ப எப்படி நடந்தது தேர்தல்? யாராவது பக்கத்துல போக முடியுமா? இன்றைக்கு நிலைமை அப்படி அல்ல. பிஜேபியோட கூட்டணி அமைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அதுதான் இன்றைக்கு பெரிய சிக்கல். தமிழ்நாட்டை நாம் கைப்பற்ற முடியாது என்று தெரிந்து கொண்ட பிஜேபி எப்படியாவது இதை நாம் மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற பல்வேறு முனைப்புகளிலே இன்றைக்கு இறங்கி இருக்கிறார்கள். உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டை எந்த கொம்பன் வந்தாலும் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அசைக்கவோ ஆட்டவோ ஒன்றும்
ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை விட நம்ம கிட்ட இருக்கிற இளைஞர்களும் தொண்டர்களும் மிகவும் எச்சரிக்கையாக இன்றைக்கு மிக நீண்ட நாட்களுக்கு முன்பே நாம் தேர்தலை பற்றிய அந்த பயிற்சியை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே இவர்களுடைய எந்த விஷயமும் நிச்சயமாக நடக்காது. 31 நாளிலே இவர்கள் நிச்சயமாக இதை செய்து முடிக்க முடியாது என்கிற ஒரு சூழலிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இதை நடத்தி காட்ட வேண்டும். 26 மேற்கு மண்டலத்தில் மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த 234 தொகுதியிலும் இந்த கூட்டணி வென்று காட்டும், அது உறுதி என்பதை நான் உறுதியோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து